அமெரிக்காவின் தபால் வாக்குகளுடன் கூடிய வாக்குப்பெட்டிகள் மர்ம நபர்களால் எரிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குடியரசுக் கட்சி வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்பும் ஜனநாயக கட்சி வேட்பாளர் கமலா ஹாரிஸும் போட்டியிடுகின்றனர். சிறப்புரிமை மூலம் தபால் வாக்கு உள்ளிட்ட முன்கூட்டியே வாக்களிக்கும் நடைமுறைகளின்படி ஏற்கனவே கணிசமான அளவு வாக்குகள் பதிவாகி வருகின்றன. ஜனாதிபதி ஜோ பைடன் தனது சொந்த ஊரான டெலாவேரின் வில்மிங்டன் பகுதியில் தனது வீட்டிற்கு சற்று தொலைவில் உள்ள வாக்குச்சாவடியில் நேற்று தனது வாக்கினை பதிவு செய்தார். வாக்களிக்க காத்திருந்தவர்களுடன் சேர்ந்து வரிசையில் நின்ற ஜோ பைடன் 40 நிமிட காத்திருப்பிற்கு பின்னர் இறுதியில் தனது வாக்கினை பதிவு செய்தார். இவ்வாறான நிலையில் ஒரேகான் மாகாணத்தில் உள்ள போர்ட்லாந்து பகுதியில் வாக்குகளுடன் கூடிய 2 வாக்குப்பெட்டிகளுக்கு மர்ம நபர்களால் தீ வைத்து எரிக்கப்பட்டுள்ளன. இதைத் தொடர்ந்து வாஷிங்டன் மாகாணத்தில் உள்ள வான்கூவர் பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடியிலும் தீ வைக்கப்பட்டுள்ளது. இரு சம்பவங்களிலும் தீயணைப்புத்துறை துரிதமாக செயற்பட்டு தீயை அணைத்தது. இருப்பினும் உள்ளே இருந்த நூற்றுக்கணக்கான வாக்குச்சீட்டுகள் தீயில் புதைந்து சேதமாகின. இந்த சம்பவங்கள் குறித்து FBI விசாரித்து வருவதுடன் இதை செய்தது ஒரே கும்பலா என்ற கோணத்தில் விசாரணை தொடங்கியுள்ளது. இலங்கையின் முதல் நிலை முதற்தர செய்தி வழங்குனர் வீரகேசரியின் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87 960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.